நான் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலா வந்து என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும்போது இவ்வளவு நாள் காமெடியனா இருந்து ஒரு சீன் கொடுத்தும் போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி ரீச் பண்ண போறோம், அதோட ஏத்த இறக்கம் எங்க இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்றதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 படம் பண்ணிருக்க மாட்டோம், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு சீனுக்குள்ள இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது நான் ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அடுத்து சிவாவோட